Hello everyone, Assalamu alaikum. Welcome to my channel. இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற ரெசிபி வந்து சிம்பிள் ரெசிபி, சும்மா நார்மல் டேஸ்க்கு வீட்டில் ஆக்குறது. வாங்க எப்படி செய்கிறோம். இன்ஷால்லா எல்லாருக்கும் பிடிக்குமே நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் கறி ஒன்றும் போஞ்சிக்காய் கேரட் போட்டு ஆக்கி பார்த்து கீரை அரைக்கீரை இது ஆக்கி அதுவும் சோறு. வாங்க பார்ப்போம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி. நான் இதுக்கு முதலும் இந்த சேம் ரெசிபி போட்டிக்கிறேன் ஸ்டார்டிங்கில், யூடியூப் திறந்த ஸ்டார்டிங்கில். ஆனால் அப்போ வந்து அந்த எடிட்டிங் அது இதில் அவ்வளோ தெரியாது சுட்டி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு. நீ இப்போ ரிப்பீட் நான் அந்த ரெசிபியை போடுறேன்னு மாறுவோம். ஃபஸ்ட்டுக்கு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு வெங்காயம் போல் ஒரு மீடியம் சைஸ், 4 பச்சை மிளகாய் அரைஞ்சி போட்டு ஒரு 3 வெள்ளை வெங்காயம் இடித்து போட்டு எல்லாம் பதம் விடணும். அப்புறம் ஒரு பெரிய தக்காளி ஒன்று வெட்டி போடணும். இப்போ அதையும் சேர்த்து வதங்க விடணும். கொஞ்சம் பூட்டி வைக்கணும். கொஞ்சம் நேரத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு போல் தக்காளிக்கு வந்து நல்லா கொஞ்சம் வதங்கி வர்றதுக்கு. இப்போ உளுவரிசி வந்து நாங்கள் 1/2 டீஸ்பூன், உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கொச்சத்தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி வந்து 4 டேபிள் ஸ்பூன், நச்சீரம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு வந்து ஃப்ரெஷ்ஷாக இடித்தது 1/2 டேபிள் ஸ்பூன், கொரக்கை வந்து ஒரு 4 துண்டு போல் போடணும். மிளகு வந்து ஃப்ரெஷ்ஷாக போட மட்டும் நல்லா. நச்சீரம் வந்து அதே இடித்து உலக்கையால் இடித்து போடணுமென்றாலும் நல்லா. இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷாக போடுறதுனால அப்புறம் எல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு அப்புறம் தண்ணி ஒரு கப்போல் ஊற்றணும். அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு இது பூட்டி வச்சு கொஞ்சம் நல்லா வேக விடணும், கொதிக்க விடணும். இந்த வெங்காயமெல்லாம் நல்லா வெந்து கொஞ்சம் வற்றி வரணும். ஆனம் நம்ம கோரக்கடை புளியெல்லாம் இறங்கி கொஞ்சம் நல்லா வற்றி வரணும். ஆனம் வற்றின போகிறோம். மீன் போடணும். எல்லாம் மஞ்சளெல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு கழுவி நல்லா மீன் அதை போடணும். இது வந்து தூணா ஃபிஷ் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ஒன்றுனாலும் போடணும். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக, இந்த மிளகு கறிக்கு நல்லா டேஸ்ட் இந்த மீன். சட்டியை பூட்டி வைக்கணும் 10 நிமிஷத்துக்கு போல் வேவுறதுக்கு. மீன் வந்து மிச்ச நேரம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சுருக்க மீன் வெந்துடும் சொல்லி 10 நிமிஷம் மட்டும் வச்சா போதும். அதுக்கப்புறம் தழுப்பால் ஊற்றி ஒரு கொதியில் இறக்கத்தை.
நல்லா டேஸ்ட் ஆகிக்கும், நல்லா உப்பு புளியெல்லாம் நல்லா இதாகிக்கும். செஞ்சு பாருங்கள், இன்ஷால்லா எல்லாருக்கும் பிடிக்குமே நினைக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து இந்த போஞ்சிக்கு ஆக்குற மாதிரி கேரட் போஞ்சிக்கெல்லாம் நீட்டவாக்கு வெட்டி, உங்களுக்கு எந்த இது ஒன்று மணி நேரம் வெட்டிடுவேன், எப்படி ஒன்று மணி நேரம் நான் இப்படி வெட்டிக்கிறேன். வெங்காயம் கருவேப்பிலை பச்சை வச்சுக்கெல்லாம் போட்டு தக்காளிக்கு ஒன்று போட்டு, இது சின்ன தக்காளிக்கு ஒன்று போட்டுக்கிறேன். உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம் என்னக்கா 1/2 டீஸ்பூன் போல், இடித்து கொச்சிக்காய் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வதங்க விடணும். எண்ணெயிலே வெந்து அப்படியே வற்றி வரணும், நல்லா வெந்து வரும் எண்ணெயிலே. நல்லா வதங்கின பிறகு தண்ணி பால் ஊற்றணும், 1 கப் போல். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுவும் நல்லா வற்றின பிறகு பால் எல்லாம் அப்புறம் தலைப்பால் ஊற்றி, மிச்சம் பால் இது ஊற்றி தண்ணி வைக்காசது ரெண்டாக அப்போ டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் தலைப்பால் ஊற்றணும். இப்போ நாங்கள் கீரை, இது வந்து கீரை வந்து அரைக்கீரைன்னு உமா சொல்லுவாங்க, நான் நினைக்கிறேன் அரைக்கீரை தேய்க்கணும். அதுக்கு நல்லா பிச்சு கழுவியெல்லாம் செஞ்சுட்டு வெங்காயம் பச்சை வச்சுக்காய் கருவேப்பிலெல்லாம் போட்டு, பச்சை வச்சுக்காய் 3 போல், தக்காளிக்காய் ஒன்று பெருசு ஒன்று போட்டால் நல்லா. உப்பு வந்து பார்த்து போடணும், ஏன்னுச்சுன்னா எல்லாம் வதங்கிரும் சுற்றி, அப்புறம் உப்பு கூடியாக வரும் பார்த்து. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், இடித்த கொச்சிக்காய் 7 மண்டா 1 டேபிள் ஸ்பூன் நான் போடுவோம். அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வதங்க வைக்கும். நல்லா எல்லாம் வதங்கின பிறகு தலைப்பால் கொஞ்சம் ஊற்றி எடுக்க தேய்க்கு. கோயெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், மெயின்ஸாக தக்காளிக்கெல்லாம் நல்லா வெந்து வரணும். அதுக்காக மிச்ச நேரம் வைக்கிறேன் இல்லை, ஏன்னுச்சுன்னா கீரை வந்து சுருக்க வெந்துடும். இப்போ தலைப்பால் ஊற்றி ஒரு கொதியில் ஆஃப் பண்ண கடுப்பு. அதோடு சேர்த்து இப்போ சோர்மாக்கி பப்படம் பொரிச்செடுக்கிறே தேகி. இவ்வளோ தான். சிம்பிள் ரெசிபி, நார்மல் டேஸ்க்கு ஆக்குறது. நான் இதுக்கு முந்தி இந்த போஞ்சிக்கு ஆக்குறே செஞ்சுக்கிறேன் வந்து இது பிளாக்கோட்டை போட்டு, இந்த இருக்க வந்து இது கேரட் போட்டு செஞ்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.